வணக்கம் உறவுகளே, குட்டீஸ்க்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஃப்ரைஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அவலை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. 2 வேக வச்ச பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அது கூட இந்த பவுடர், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிணைஞ்சு வச்சுருக்க பேட்டரை நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து இந்த பேட்டரை எடுத்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா உள்ளங்கை வச்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உருளையாக அழகாக வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் நீட்டாக உருளையாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரைஸை எடுத்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பி அவல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. அவல் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையே மறக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் இது போல் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.